ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் வரக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ், இந்த ஸ்வீட் பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் 2 யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸோட கீழ் போர்ஷனில் இப்போ நான் கத்தி வச்சு கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு 4 கார்னருமே வந்து வாட்டர் பாட்டிலோட மூடியை வச்சு இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து நம்ம சோப்பை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறனால சோப்புமே வந்து கரையாது. ஏன்னா வந்து நம்ம கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல, தண்ணி அழகாக வடிஞ்சிட்டு சோப்பு எப்பவுமே வந்து ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்போரேட்டையே நம்மளுக்கு இந்த மாதிரி தேவைப்படும். அதாவது அந்த ஸ்வீட் பாக்ஸோட அளவை விட பெருசாக இருக்கணும். கொஞ்சம் அந்த கார்போரேட்டை கொஞ்சம் ஒரு ஹோல்ஸுமே போட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து என்ன பண்ணலான்னா, மேலே கொஞ்சமாக இந்த இடத்துல நான் இப்போ விரல் வச்சு காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து அதிகமாக கட் பண்ணிட வேண்டாம். ஸோ அவ்வளோதான், கன் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ இதை வந்து ஒட்டினதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனோ இல்லை ரூமோ ஹாலோ எங்கன்னா வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னா ஒரு சில பொருட்கள்லாம் வந்து இதில் போடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இதை வந்து கிச்சன் ரூமில் தான் மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமாக அப்பப்போ தேவைப்படக்கூடிய ஸ்பூன்ஸு, கத்தி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரா, இதுமாரிலாம் வந்து நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் இந்த மாதிரி அழகாக போட்டு வச்சுக்கலாம். இதுக்குன்னு வந்து எந்த ஒரு ஆர்கனைசரும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தேங்காவோட குடிமை பகுதி இருக்கும்ல, அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஸோ ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 ஸ்டிக்கர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சில பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வந்து தொடப்பம் வச்சு வேறு எதுவும் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அழகாக வந்து இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து எந்த இடத்துலாம் வந்து குப்பை டஸ்ட்லாம் இருக்கும், ஸோ அந்த இடத்துலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 இதை வந்து இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் மேலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டாக படிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடம் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், அழகாக சூப்பராக வந்து மேலே இருக்க டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி குட்டி குட்டி கபோர்ட்ஸு, கட்டில், அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உள்ளுக்கு வந்து டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பிள்ளைகளாக இருக்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சொப்பு சாமான்லாம் கூட உள்ளே விழுந்திருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. பாருங்கள், உள்ளே எவ்வளோ குட்டி குட்டியான அந்த தூசி எல்லாமே இருக்குது. சூப்பராக வந்து இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து டீ எல்லாம் போடுறீங்க, பால் டீ போடுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பாத்திரத்தில் எடுத்ததுமே பால் ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி, தேவையான அளவு தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் பால் ஊற்றிட்டு டீயோ பாலோ என்ன போடுறீங்க அப்படின்னா கீழே அந்த பாத்திரம் வந்து அடி பிடிக்காது. கழுகுற வேலையுமே வந்து மிச்சம். பாருங்கள், சூப்பராக ஒட்டவே இல்லை. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரைஸ் பேக் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஒரு 5 கிலோலாம் வாங்குகிறோன்னா இந்த மாதிரி ரைஸ் கவர்லாம் கிடைக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு சொல்கிற பாருங்க. நம்ம வீட்டில் ஆயில் ஊற்றுறதுக்கு ஆயில் ஃபனல் இல்லை அப்படின்னா கவலையை விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரைஸ் பேக் கவர் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் எடுக்கக்கூடிய கவர் வந்து நல்லா வந்து திக்காக இருக்கணும். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் வந்து நல்லா வந்து சுருட்டினதுக்கப்புறம் வந்து முனைப்பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து ஆயில் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஃபனல் இல்லைன்னா அழகாக இதை வச்சு நீங்கள் ஃபனல் மாதிரி ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ஆயில் டிஸ்பென்சரில் ஆயில் வந்து சூப்பராக ஃபில் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அடுத்து நல்ல டேஸ்டியாக ஒரு பாரம்பரியமான நம்ம சுசியம் தான் செய்ய போகிறோம். இது நிறைய பேர் வந்து சுழியம், சுசியம் கூட சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மெத்தடில் வந்து செய்வாங்க. இன்றைக்கி நான் செய்யக்கூடிய இந்த சுசியம் பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆனாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் இருந்தால் எடுத்துங்க, கனமான பேனு. அதில் வந்து பச்சை பயிறு வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவு பச்சை பயிறு தான் நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கருத்துறக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா வந்து சூப்பராக வந்து இந்த கலருக்கு மாறுற அளவுக்கு, பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ கரிஞ்சிரும். நீங்கள் டக்குன்னு வந்து இதை வந்து கீழே இறக்கி வச்சுருங்க. பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி கிடச்சிருச்சு. இப்போ பச்சை பயிறு தனியாக நம்ம எடுத்து வச்சாச்சு. ஸோ அதே பேனில் பார்த்திங்கன்னா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 75 கிராம் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ இது வந்து நம்மளோட சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பச்சை அரிசியில் செய்வாங்க. சாப்பாட்டு அரிசியில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3/4 அளவு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்து அதுவுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு ரோஸ்ட் ஆகி கிடச்சிருச்சு. ஸோ இதுவுமே வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து தேங்காய் தான் நான் வந்து ஒரு 1/2 மூடி அளவு தேங்காவை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். ஸோ அதுவுமே சேர்த்து எல்லாமே வந்து நான் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் வறுத்து எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே நம்ம வறுத்து எடுக்கும்போது நம்ம செய்யக்கூடிய சுசியம் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக அரைச்சிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நல்லா வறுத்து செய்யும்போது அந்த சுசியம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த தேங்காய் நிறையா இருந்துருச்சா, நல்லா வந்து நம்ம வறுத்து வறுத்து நல்லா சுண்டை வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை தனியாக நான் மாற்றி எடுத்துட்டேன். ஸோ அதே பேனில் வந்து நம்மளுக்கு தேவையான நட்ஸு போடுறதா இருந்தால் விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைனா வேண்டாம். நான் இதில் வந்து பாதாம் தான் நான் போட்டிருக்கேன். இதுவுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வெல்லத்தை காய்ச்ச போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு வெல்லம், அதில் வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் கிடையாது. நல்லா இந்த மாதிரி தண்ணி கரைஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். ஸோ பொங்கி வர ஸ்டேஜில் தனியாக வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா வந்து வெல்லத்தில் பார்த்திங்கன்னா மண், தூசி எல்லாமே இருக்கணும். பாருங்கள், கம்பி பதம்லாம் வரல, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் விரலில் இந்த மாதிரி டச் பண்ணும்போது. ஸோ அந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ஒவ்வொரு பொருளுமே வந்து மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக தான் போட்டு அரைச்சி எடுக்கணும். ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்தோன்னா என்ன ஆகும்னா, ஒன்று அரைப்பட்டு வரும், ஒன்று அரைப்பட்டு வராது. ஸோ இப்போ பாருங்கள், பச்சை பயிரை வந்து நான் வந்து வறுத்து அரைச்சி எடுத்தாலும் அது தனியாக வந்து இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அரிசி இதுவுமே நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாதாமே சேர்த்து நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். பாதாம் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இது கூடவே வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காவுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நீங்கள் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம போட்ட பொருள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் இதே பொடி பவுட்ரு பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வேணும்னும் போது நீங்கள் வெள்ளைப்பாகு காய்ச்சி கூட உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். ஏன்னா வந்து வெல்லம் பார்த்திங்கன்னா போக போக கரைய ஆரம்பிக்கும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி தனியாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1 கப்பு அளவு, அதாவது சின்ன கப் இந்த அளவு வந்து அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா மைதா மாவுமே கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். ஸோ ஒரு 3/4 கப் அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த 2 பொருளையும் சேர்த்து நம்ம ஒரு தண்ணி பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இது கூட சீரகமே சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூளுமே சேர்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எல்லா பொருளும் போடுறீங்க அப்படின்னா எடுத்ததுமே தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துனீங்கன்னா மட்டும்தான் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு இந்த மாதிரி இருக்கணும். அதாவது ரொம்ப கட்டியாக இருக்க, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு பாலுமே வந்து அந்த மாவில் வந்து முக்குனதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நல்ல சூப்பரான டேஸ்டியான சுசியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து நான் லைட்டாக வந்து கீழே வந்துடும், திருப்பி விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லா பொருளுமே வந்து வறுத்து தான் எடுத்துருக்கோம். இந்த மாவுமே வந்து சட்டுன்னு வந்து நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான், திருப்பி போட்டதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் திருப்பி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியான, நல்ல சுவையான, பாரம்பரியம் மிகுந்த சுழி பணியாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.